விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலங்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீர்கள் என்பார். பெற்றோரின் எதிர்பார்ப்புகளாலே உங்களுக்கு வந்த அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் தந்தையையும் 4ஆம் இடம் தாயையும் குறிக்கும். லக்னாதிபதி செவ்வாய் என்பதால் உங்களுக்குள் இயல்பாகவே ஒரு தனித்துவமான திறமை இருக்கும். ஆனால் பெற்றோரின் அதீத எதிர்பார்ப்புகள், சமூகத்தில் நாம் கௌரவமாக வாழ வேண்டும், அதுக்கு நீ இதைத்தான் செய்ய வேண்டும் என்று அவர்கள் உங்கள் மீது தனித்த அழுத்தங்கள் உங்களை மூச்சு திணற வைத்திருக்கும். உங்கள் விருப்பங்களுக்கும் கனவுகளுக்கும் மதிப்பு தராமல் மற்ற பிள்ளைகளோடு உங்களை ஒப்பிட்டு பேசிய வார்த்தைகள் உங்கள் மனதில் ஆழமாக வடுக்களை ஏற்படுத்தியிருக்கும். அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போனபோது ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியும், அதே சமயம் உங்கள் தனித்தன்மையை இழக்க விரும்பாத போராட்டமும் உங்களை மன ரீதியாக பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் பெற்றோர்களின் எதிர்பார்ப்புகளால் வந்த அழுத்தம் தான் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். நீங்கள் ஏற்கனவே நல்ல ஒரு ஆட்கள், நல்ல இது நீங்கள் சமூகத்தில் நான் கௌரவமாக வாழ வேண்டும், அதை நீங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்கிற பெற்றோருடைய அழுத்தம் காரணமாகவே உங்களுக்கு நிறையவே இழந்திருப்பீர்கள். இதனாலேயே உங்களுக்கு மனதிற்குள் நிறைய அழுத்தம் ஏற்பட்டிருக்கும். சொத்து வழக்குகள் ஏற்பட்ட மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். விருச்சிகத்திற்கு பூமி காரணமான செவ்வாயை ராசியை தான் என்பதால் சொத்துக்கள் வாங்குவதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும். ஆனால் 4ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீட்டின் அதிபதி சாதகமற்று இருக்கும்போது பூர்வீக சொத்துக்களிலோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய இடங்களிலோ தேவையற்ற விலங்குகளும் வழக்குகளும் உருவாகியிருக்கும். சொந்த பந்தங்களே உங்களுக்கு எதிராக நீதிமன்ற படிகளோ ஏறியிருக்கலாம். நியாயமாக நமக்கு வரவேண்டிய சொத்து கை நழுவி போகிறது என்ற ஆதங்கமும், வழக்கறிஞர் கட்டணங்கள், அலைச்சல்கள் என ஏற்பட்ட விரயங்கள் உங்களை நிம்மதி இழக்க செய்திருக்கும். இந்த சொத்து வழக்குகள் உங்களுக்கு கொடுத்த மன அழுத்தம் சாதாரணமானதல்ல. எனினும் கோச்சார கிரகங்கள் சாதகமாக மாறும்போது இந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். சொத்து வழக்குகளால் ஏற்பட்ட மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் பூர்வீக சொத்து அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய இடங்களிலேயே தேவையற்ற வழக்குகள் ஏற்பட்டிருக்கும். சொந்த பந்தங்களே உங்களுக்கு எதிராக நீதிமன்ற பதிகளில் ஏறி நியாயமான வர வேண்டிய சொத்தை நகை நழுவி போகிற அளவுக்கு உங்களுக்கு ஆதங்கம் இருந்திருக்கும். நண்பர்களின் பொய்யான முகம் உங்களுடைய 11ஆம் வீடான லாபஸ்தானம் நண்பர்களை குறிக்கும் இடமாகும். விருச்சிக ராசிக்காரர்கள் நண்பர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய தியாக மனப்பான்மை கொண்டவர்கள். ஆனால் புதன் மற்றும் ராகுவின் சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால் உங்கள் நட்பு வட்டத்தில் உள்ளவர்களின் பொய்யான முகத்தை கண்டு நீங்கள் கசப்பான அனுபவங்களை சந்திக்க நேரிடும். உங்களுடன் இருக்கும்போது உங்களை புகழ்ந்து பேசிவிட்டு நீங்கள் இல்லாத இடத்தில் உங்களை பற்றி அவதூறுகளை பரப்பும் நச்சுத்தன்மை கொண்ட நண்பர்களை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிப்பீர்கள். உங்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்பட்டு உங்களை வீழ்த்த திட்டம் தீட்டியது உங்கள் நண்பர்கள்தான் என்று தெரியும் போது வரும் வழி இருக்கிறது, அது மரண வேதனைக்கு சமமானது. இந்த போலி நட்புகளை கரைத்தெறிவதே உங்களுக்கு நல்லது. நீங்கள் நண்பர்களோட பொய்யான முகத்தை நீங்க இந்த டைமை கண்டுபிடித்திருப்பீர்கள். ஏனென்றால் புதன் டிராவல் சேர்க்க ஜாதகத்தில் பலவீனமா இருக்கிறது உங்கள் நட்பு வட்டம் தான். பொய்யான முகத்தை கண்டு நீங்கள் கசப்பான அனுபவங்களை சந்திக்க நேர்ந்திருக்கும். ஏனென்றால் உங்களை பற்றி நீ இல்லாத இடத்துல உங்களை பற்றி அவதூற பரப்பும் நச்சுத்தன்மை கொண்டவர்கள் உங்கள் நண்பர்கள் தான். அதை கண்டுபிடித்திருப்பீர்கள். தொழிலில் ஏற்பட்ட பின்னல் குத்தும் செயல்கள். 10ஆம் இடம் என்பது ஜீவன ஸ்தானம், உத்தியோகம் மற்றும் தொழிலை குறிக்கும். சனி பகவானின் பார்வை 10ஆம் இடத்தின் மீது விழும்போதோ அல்லது 10ஆம் அதிபதி மறைவு பெறும்போதோ தொழிலில் கடுமையான போட்டிகளையும் கூடவே இருந்து குளிபறிக்கும் தோல்விகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்களிடம் வேலை கற்றுக்கொண்டு உங்களை வாடிக்கையாளர்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்ட கூட்டாளிகள் அல்லது உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பை திருதிவிட்டு உங்களுக்கு வரவேண்டிய உயர்வை தட்டி பறித்த சக ஊழியர்கள் என பலரின் பின்னால் குத்தும் செயல்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள். உங்கள் உழைப்பு சுரண்டப்பட்ட போது நீங்கள் பட்ட வேதனைக்கு அளவே இல்லை. ஆனால் உங்களின் தனிப்பட்ட திறமையை யாராலும் திருத முடியாது என்பதை நினைவில் கொண்டு மீண்டும் எழுந்து வாருங்கள். உங்கள் தொழிலில் ஏற்பட்ட பின்னால் உங்கள் தொழில் உங்களுக்கு பின்னாலே நிறைய குற்றம் செயல்களை ஏற்படுத்தி இருக்கும். ஏனென்றால் அவர்கள் கடுமையான போட்டி, தொழில் கடுமையான போட்டிகளையும் கூடவே குழிபறிக்கும் தோல்விகளில் நீங்கள் நிறையவே சந்திக்க நேரிட்டிருக்கும். உங்களிடம் வேலையை கற்றுக்கொண்டு உங்களுக்கு வாடிக்கையாளர்களே தங்களுக்கு சாதகமாகவே மாற்றிக்கொண்ட கூட்டாளிகள் அல்லது உத்தியோகத்தில் உள்ள உழைப்பையே விட்டு உங்களுக்கு வர வேண்டிய உயர்வையை தட்டி பறிக்கக்கூடிய சக ஊழியர்கள் என நிறைய பேரை பின்னால் நீங்கள் புத்திர சூழ்நிலையை பார்த்திருப்பீர்கள். இவை அனைத்தும் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். கணவன் மனைவி மனக்கசப்புகள் விலகும். தம்பதியருக்குள் சில சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் சண்டைகள் வந்து மன அமைதி கெட்டுப் போயிருக்கலாம். ஒருவர் பேசுவதை மற்றொருவர் தவறாக புரிந்து கொண்ட காலம் இனி முடிவுக்கு வருகிறது. சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் சுபமான பார்வையின் காரணமாக கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் புரிதலும் பல மடங்கு அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொண்டு ஒருவருக்காக ஒருவர் வாழத் தொடங்குவீர்கள். பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து புதிய ஒரு அத்தியாயத்தை நோக்கி உங்கள் திருமண வாழ்க்கை பயணிக்கும். பிரிந்திருந்த தம்பதியினர் கூட மீண்டும் இணைந்து வாழும் நல்வாய்ப்புகள் ஜோதிட ரீதியாக கூடி வரும். உங்களுக்கு கணவன் மனைவி மனக்கசப்புகள் கடந்த காலத்தில் இருந்திருக்கும். ஆனால் இனி வரும் நாட்களில் அவை அனைத்தும் விலகி நீங்கள் நன்றாக சிறிய விஷயங்கள் கூட பெரிய அளவில் சண்டை வந்திருக்கும். ஆனால் இன்னும் மன அமைதி கெட்டு போயிருக்கும். ஒருவர் பேசுவதை மற்றொரு தவறாக புரிந்து இனிமேல் நடக்க மாட்டீர்கள். இனி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இருவரும் பேசி ஒன்றாவேதான் முடிவுகளை எடுப்பீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் இனி வரும் நாட்களில். பெற்றோர்களுக்கு எப்போதும் தங்கள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்கள் பிள்ளைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது திருமணம் போன்றவற்றில் இருந்த இழுபறி நிலைகள் அனைத்தும் இனி சுமூகமாக முடியும். பிள்ளைகள் உங்கள் சொற்படி கேட்டு உங்களை பெருமைப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்வார்கள். உயர்கல்வி கற்க விரும்பும் குழந்தைகளுக்கு புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்கும். சிலருக்கு குழந்தைகளால் சமுதாயத்தில் பெரிய கௌரவமும் புகழும் வந்து சேரும். புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு மழலை செல்வம் மடியில் தவழும் பாக்கியத்தை இந்த காலம் தடையின்றி அளித்தரும். இனிமேல் உங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சியே கிடைக்கப் போகிறது. நீங்கள் இதுவரை பிள்ளைகளை பற்றி கவலைகளால் இருந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இனிமேல் அவ்வாறு இருக்க வேண்டாம். பிள்ளைகள் உங்கள் சொற்படி கேட்டு உங்களை பெருமைப்படுத்தும் விதத்தில் நான் நடந்து கொள்வார்கள். உயர்கல்வி கற்க விரும்பும் குழந்தைகளுக்கு புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களிலே இடம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை வழிபாடு நன்மையை தரும். உங்கள் ராசிநாதனான செவ்வாயின் பலத்தை மேலும் அதிகரிக்க செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் செவ்வாய் வழிபாடுகள் மும்மடங்கு நன்மைகளை தரும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி கவசம் படித்து செவ்வள்ளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சகல தோஷங்களையும் நீக்கும். மேலும் இந்த நாளில் துவாரம் பருப்பு தானம் செய்வது அல்லது ஏழைகளுக்கு உணவளிப்பது அல்லது ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷத்தின் விகிதத்தை குறைத்து நற்பலன்களை துரிதப்படுத்தும். இந்த எளிய வழிபாடு உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் உடைத்து வெற்றிக்கான பாதையை மிக எளிதாக்கும். நீ வரும் நாட்களில் நீங்கள் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து செவ்வள்ளிப்பூவை கொண்டு மலர்களை வைத்து நீங்கள் அருளி வந்தால் உங்களுக்கு வாழ்க்கை இனிமேல் நல்லதாகவே நடக்கும். கடன் சுமைகள் குறையும். விருச்சிக ராசிக்காரர்களை நீண்ட நாட்களாக தூங்க விடாமல் அடைத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இந்த கடன் சுமைதான் இருக்கும். வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் வட்டி கட்டிய சோர்ந்து போன உங்களுடைய பொருளாதார நிலை இனி தலைகீழாக மாறப்போகிறது. எதிர்பாராத பண வரவுகள், நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாவது மற்றும் பூர்வீக சொத்துகள் மூலம் கிடைக்கும் லாபங்கள் ஆகியவற்றின் மூலம் உங்கள் கைகளில் பணப்புழக்கம் தாராளமாக அதிகரிக்கும். இதனால் நீங்கள் வாங்கிய கடன்கள் அனைத்தையும் சிறுக சிறுக முழுமையாக அடைத்து கடனில்லா பெருவாழ்வை வாழ்ந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான காலம் மிக அருகில் வந்துவிட்டது. உங்களுக்கு கடன் சுமைகள் தான் உங்களுக்கு இயக்கவே அதிகமாக இருந்திருக்கும். இனி வரும் நாட்களில் நீங்கள் கடன் வாழ்க்கையை சிறிது சிறிதாகவே குறைத்து வந்து விடுவீர்கள். அதனால் உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் நல்லதாகவே நடக்கும். இவை அனைத்து இனி வரப்போகும் நாட்களில் நடந்தால் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது சேனல் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் புரிதலும் பல மடங்கு அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொண்டு ஒருவருக்காக ஒருவர் வாழத் தொடங்குவீர்கள். பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து புதிய ஒரு அத்தியாயத்தை நோக்கி உங்கள் திருமண வாழ்க்கை பயணிக்கும். பிரிந்திருந்த தம்பதியினர் கூட மீண்டும் இணைந்து வாழும் நல்வாய்ப்புகள் ஜோதிட ரீதியாக கூடி வரும். உங்களுக்கு கணவன் மனைவி மனக்கசப்புகள் கடந்த காலத்தில் இருந்திருக்கும். ஆனால் இனி வரும் நாட்களில் அவை அனைத்தும் விலகி நீங்கள் நன்றாக சிறிய விஷயங்கள் கூட பெரிய அளவில் சண்டை வந்திருக்கும். ஆனால் இன்னும் மன அமைதி கெட்டு போயிருக்கும். ஒருவர் பேசுவதை மற்றொரு தவறாக புரிந்து இனிமேல் நடக்க மாட்டீர்கள். இனி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இருவரும் பேசி ஒன்றாவேதான் முடிவுகளை எடுப்பீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் இனி வரும் நாட்களில். பெற்றோர்களுக்கு எப்போதும் தங்கள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்கள் பிள்ளைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது திருமணம் போன்றவற்றில் இருந்த இழுபறி நிலைகள் அனைத்தும் இனி சுமூகமாக முடியும். பிள்ளைகள் உங்கள் சொற்படி கேட்டு உங்களை பெருமைப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்வார்கள். உயர்கல்வி கற்க விரும்பும் குழந்தைகளுக்கு புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்கும்.
சிலருக்கு குழந்தைகளால் சமுதாயத்தில் பெரிய கௌரவமும் புகழும் வந்து சேரும். புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு மழலை செல்வம் மடியில் தவழும் பாக்கியத்தை இந்த காலம் தடையின்றி அளித்தரும். இனிமேல் உங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சியே கிடைக்கப் போகிறது. நீங்கள் இதுவரை பிள்ளைகளை பற்றி கவலையாக தான் இருந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இனிமேல் அவ்வாறு இருக்க வேண்டாம். பிள்ளைகள் உங்கள் சொற்படி கேட்டு உங்களை பெருமைப்படுத்தும் விதத்தில் நான் நடந்து கொள்வார்கள். உயர்கல்வி கற்க விரும்பும் குழந்தைகளுக்கு வந்து புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களிலே இடம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை வழிபாடு நன்மையை தரும். உங்கள் ராசிநாதனான செவ்வாயின் பலத்தை மேலும் அதிகரிக்க செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் செவ்வாய் வழிபாடுகள் மும்மடங்கு நன்மைகளை தரும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி கவசம் படித்து செவ்வள்ளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சகல தோஷங்களையும் நீக்கும். மேலும் இந்த நாளில் துவரம் பருப்பு தானம் செய்வது அல்லது ஏழைகளுக்கு உணவளிப்பது அல்லது ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷத்தின் வீரியத்தை குறைத்து நற்பலன்களை துரிதப்படுத்தும். இந்த எளிய வழிபாடு உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் உடைத்து வெற்றிக்கான பாதையை மிக எளிதாக்கும். நீ வரும் நாட்களில் நீங்கள் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து செவ்வள்ளிப்பூவை கொண்டு மலர்களை வைத்து நீங்கள் அருளி வந்தால் உங்களுக்கு வாழ்க்கை இனிமேல் நல்லதாகவே நடக்கும். கடன் சுமைகள் குறையும். விருச்சிக ராசிக்காரர்களை நீண்ட நாட்களாக தூங்க விடாமல் அடைத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இந்த கடன் சுமைதான் இருக்கும். வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் வட்டி கட்டிய சோர்ந்து போன உங்களுடைய பொருளாதார நிலை இனி தலைகீழாக மாறப்போகிறது. எதிர்பாராத பண வரவுகள், நிலுவையில் இருந்த பாக்கி